Taste the Daily. நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம் முன் கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், ஒப்பந்த தற்காலிக மற்றும் தொகுப்பூதிய பணி நியமனங்களை முழுமையாக கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் 300க்கும் மேற்பட்டோர் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக நாற்காலியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் மாவட்ட வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. உழைப்புக்கேற்ற மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விடியாத அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். மொத்தத்துல தமிழ்நாடு முழுக்க 42,000 வருவாய்த்துறை அலுவலக சங்க கூட்டமைப்பு பணியாளர்கள் இந்த போராட்டத்துல கலந்திருக்கோம். எங்களோட போராட்டத்துக்கு அரசாங்கம் செவி சாய்க்கலைன்னாக்க மாநில நிர்வாகிகள் ஒன்று கூடி அடுத்த கட்டமாக அரசாங்கத்துக்கு எதிராக எந்தவித போராட்டத்தையும் கையில் எடுக்க நாங்கள் தயாராக உள்ளோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே புதிதாக கட்டப்பட்ட இலங்கை தமிழர் மறுவாழ்வு மைய கட்டிடத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் சேதப்படுத்தியுள்ளனர். மின்னூர் பகுதியில் 150க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்ட நிலையில் 4 மாதங்களாக இலங்கை தமிழர் மறுவாழ்வு மைய குடியிருப்பு திறக்கப்படாமல் இருந்தது. இதில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளின் கதவுகள், கழிவறைகள் மற்றும் மின்சார இணைப்புகளை சமூக விரோதிகள் சேதப்படுத்தியுள்ளனர். விடியாத ஸ்டாலின் மாடல் காவல்துறையின் அலட்சியத்தால் சமூக விரோதிகளின் செயல்பாடுகள் அதிகரித்துள்ளதே இதுபோன்ற அசம்பாவிதங்களுக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகை அரசினர் தொழில் பயிற்சி நிலையம் முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்லூரி தொழில்நுட்ப அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழில்நுட்ப காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா அலுவலகம் முன்பு வறட்சியால் பாதிக்கப்பட்ட மானாவாரி நெற்பயிர்களுக்கு இழப்பீடு மற்றும் நிவாரணம் வழங்க கோரி ஸ்டாலின் அரசின் கூட்டணி கட்சியினருடன் சேர்ந்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பருவமழை பெய்யாத நிலையில் மானாவாரி பயிர்களாக சாகுபடி செய்த நெற்பயிர், மிளகாய் செடிகள் தண்ணீரின்றி கருகியதால் கவலையடைந்த விவசாயிகள் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு இழப்பீடு மற்றும் நிவாரண இன்சூரன்ஸ் தொகையை முழுமையாக வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வறட்சி நிவாரணமும் பயிர் இன்சூரன்ஸும் மாநில அரசு வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கிறோம். வழங்காத பட்சத்தில் கடந்த ஆண்டுகளில் 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகளை திரட்டி மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்ட மாதிரி தமிழ்நாடு விவசாய சங்கம் இந்த கடலாடி விவசாயிகளை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் என்று கேட்டுக்கிறேன். அரசாணை 151 நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி அனைத்து அரசு துறை மாற்றுத்திறனாளிகள் சென்னை மாற்றுத்திறனாளி ஆணையரகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல அரசு துறைகளில் தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகள் 3வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அனைத்து அரசு துறை மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளி ஆணையரிடம் நடத்திய பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. இந்த போராட்டத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடியாத திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் வருவாய்த்துறை, நில அளவைத்துறையினர் உள்ளிட்ட அனைத்து துறையினருக்கான சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும், வருவாய் மற்றும் நில அளவைத்துறையில் பணிபுரியும் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வருவாய்த்துறையினர் வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் வாடகைதாரருக்கு தொந்தரவளித்த வீட்டு உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திருநகரில் சுபகாரிய நிகழ்வுகளுக்காக அலுவலகம் நடத்தும் கார்த்திக் ஜோ என்பவரிடம் 48 வயது இட உரிமையாளர் சந்திரன் 18 வயது பெண்ணை திருமணம் செய்து வைக்க கேட்டுள்ளார். அத்துடன் அலுவலக பெண்களுடன் பழக அனுமதிக்கவும் வலியுறுத்தியுள்ளார். இதற்கு மறுத்ததால் பாத்ரூமில் கேமரா வைப்பது, கழிவறை தண்ணீர் பைப்பை உடைப்பது, அலுவலக வாசலில் பில்லி சூனியம் வைப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்த புகாரில் வீட்டு உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தங்கள் ஊரை தொலைவில் உள்ள ஊராட்சியுடன் இணைத்த விடியாத திமுக அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர்.
கோம்பைப்பட்டி கிராம மக்களின் கருத்தை கேட்காமல் அக்கிராமத்தை 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பச்சல நாயக்கன்பட்டி ஊராட்சியுடன் இணைத்து அரசாணை வெளியிடப்பட்டது. இதனால் ஆவேசமடைந்த கிராம மக்கள் ஏற்கனவே 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கணக்கன்பட்டி ஊராட்சியில் இருந்து பிரித்து தங்கள் கிராமத்தை தனி ஊராட்சியாக அமைக்காமல் விடியாத அரசு வீம்பாக செயல்படுவதாக சாடினர். மேலும் அதற்காக நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தின் போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அப்பகுதி மக்கள் வெளிநடப்பு செய்தனர். போர்வெல் தொழிலை காக்க தவறிய விடியாத அரசுக்கு எதிராக மதுரை மாவட்ட போர்வெல் ரிக் உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். கோச்சடை பகுதியில் 50க்கும் மேற்பட்ட போர்வெல் போடும் ரிக் லாரிகளை நிறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் நிலையில் தங்கள் தொழிலுக்கு தேவையான கார்பன் ட்ரில்லிங் பிட்டுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் அவற்றின் விலை 150% வரை உயர்ந்துள்ளதாகவும் உதிரி பாகங்களின் விலையும் உயர்ந்துள்ளதாகவும் ஆனால் அவற்றை விடியாத அரசு கண்டு கொள்ளவில்லை என்றும் சாடினர். சென்னை அம்பத்தூர் அருகே பாடி மேம்பாலம் சர்வீஸ் ரோடு சாலை பகுதியில் கட்டி முடிக்கப்படாத மழைநீர் கால்வாய் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் கடும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இக்கால்வாயில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கோவையில் ரோலர் கோஸ்டர் பழுதாகி நின்றதால் 80 அடி உயரத்தில் பொதுமக்கள் சிக்கி தவித்தனர். பீலமேடு கொடிசியா மைதானத்தில் கண்காட்சி நடைபெற்று வரும் நிலையில் அங்கு இயக்கப்பட்ட ராட்சத ரோலர் கோஸ்டர் 80 அடி உயரத்தில் பழுதாகி நின்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தீயணைப்பு துறையினர் காலதாமதமாக வந்ததால் சுமார் 2 மணி நேரமாக சுற்றுலா பயணிகள் அந்தரத்தில் சிக்கி தவித்தனர். திருவாரூரில் உள்ள மின்சார வாரிய மின் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தின் முன்பு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் உரிமை போர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கேங் மேன்களை கள உதவியாளர்களாக மாற்றிட வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மின் ஊழியர்கள் கலந்து கொண்டு திறனற்ற திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் குடும்ப தகராறு தொடர்பாக அக்கம் பக்கத்தினர் எச்சரித்ததால் வாகனங்களுக்கு தீ வைத்த நபர் பிடிபட்டார். வைத்தியநாதன் என்பவரின் மனைவி காயத்ரி குடும்ப தகராறு காரணமாக கணவனை பிரிந்து சகோதரி சத்யாவுடன் பெரிய மடத்துப்பாளையத்தில் வசித்து வந்த நிலையில் மனைவியை அழைத்துச் செல்ல வந்தபோது தகராறு ஏற்பட்ட நிலையில் குடியிருப்பு வாசிகள் அவரை எச்சரித்து அனுப்பியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த வைத்தியநாதன் அங்கிருந்த வாகனங்களுக்கு தீ வைத்து சென்றுள்ளது தெரியவந்தது. விடியாத திமுக அரசின் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை திருமங்கலம் அருகே குண்டும் குழியுமான சாலைகளில் சிமெண்ட் கலவைகளை கொட்டி மூடுவதால் மீண்டும் பள்ளம் ஏற்பட்டு விபத்துகள் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. அண்ணா நகர் மேற்கு பகுதியில் குண்டும் குழியுமாக சிதிலமடைந்துள்ள சாலைகளை முறையாக சீரமைக்காமல் சிமெண்ட் கலவைகளை கொட்டி மூடுவதால் மீண்டும் பள்ளம் ஏற்பட்டு விபத்துகளில் மனித உயிர்கள் பறிபோகும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். விடியாத திமுக அரசு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் புதிய தார் சாலை அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் பூபதி திருநாள் எனப்படும் தை தேர் திருவிழாவிற்காக முகூர்த்தக்கால் நடும் வைபவம் நடைபெற்றது. முகூர்த்தக்காலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் வேத மந்திரங்கள் மேளதாளம் முழங்க தைத்தேரில் முகூர்த்தக்கால் நடப்பட்டது. 11 உற்சவ நாட்களில் தினமும் மாலை நம்பெருமாள் வீதி உலா பல்வேறு வாகனங்களில் நடைபெற உள்ளது. முகூர்த்தக்கால் நடும் வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வணங்கி வழிபட்டனர். 9ஆம் திருநாள் முக்கிய நிகழ்ச்சியான தை தேரோட்டம் வருகின்ற 31ஆம் தேதி நடைபெற உள்ளது.